நமசிவாயம், அன்பே சிவம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முத்துசாய் ஞான சித்தர் பருவதமலை அடிக்கடி திருவண்ணாமலை வர்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் 50 வாட்டி 100 வாட்டி 200 வாட்டி திருவண்ணாமலைக்கு நான் வர்றேன். வந்துட்டு எனக்கு வந்து ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பதிவு விடுறேன். திருவண்ணாமலையில இருந்து எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. இருக்கிற அனைத்தும் கொண்டுட்டு வந்து திருவண்ணாமலையில எரிச்சிட்டு போலாம். நம்ம செஞ்சு தெரிஞ்சு தெரியாம செய்த பாவ புண்ணியங்களை தீர்க்கக்கூடிய ஒரே இடம் திருவண்ணாமலை. இங்க என்ன தெரியுங்களா நடக்கும்? அக்னிஸ்தலம். எரிச்சிட்டோம். எங்க வந்து நீ பல கோடியை கொண்டுட்டு வந்து இங்க கொட்டி நான் ஆசிரமம் வைக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்ல ஆலயம் கட்டுறேன்னு சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் திருநீரை கொடுப்பாரு. அந்த திருநீரை மட்டும் நீ தான் எடுத்துட்டு போக முடியும். அதுக்காக திருவண்ணாமலை வந்தீங்கன்னா அண்ணாமலையாரை மட்டும் சேவிச்சுட்டு திருநீரை அணிஞ்சிட்டு போனீங்கன்னா ஐயா நம்ம கூடயே வருவாரு. ஐயாவோட திருவடியை வணங்குங்க. கிரிவலம் வர்ற பாதையில தயவு செய்து எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஒரு நாள் தவத்தோட தியான நிலையில மௌனமா ஓ நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை உள்ளுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டு இந்த கிரிவல பாதையில வந்துட்டு ராஜகோபுரத்துக்கு எடுத்த மாதிரி இருந்து ஒரே ஒரு கற்பூர ஜோதியை ஏத்திட்டு நீங்க கையெடுத்து வணங்கிட்டு போங்க. உங்களோட இந்த திருநீரோட நம்ம சிவபெருமான் உங்களை வந்து ஆட்கொண்டு உங்களுக்கு அருளாட்சி வழங்குவார். ஓ நமசிவாய நமச்சிவாயம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எல்லாற்றுடைய இறைவா போற்றி. ஓ நமச்சிவாயம். சிவாய் நம்ம மெயினா சித்திரக்குறி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.